ஹாய் ஹலோ, நான் உங்கள் பிரியன். வெல்கம் டு நீட் பயாலஜி பிரைட் கோச்சிங். இந்த வீடியோவில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் நான் 1000 கொஷின் பார்த்தேன், 2000 கொஷின் பார்த்தேன், 10,000 கொஷின் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன், அதில் வந்து ஒரு கொஷின் கூட வரவே இல்லையே. நிறைய கொஷினை நான் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாம் நோட் பண்ணி போகிறேன், படிச்சுட்டு போகிறேன், டெஸ்ட் எழுதிட்டு போகிறேன், எனக்கு வந்து நீட்டில் வந்து அந்த மாதிரி கொஷின்ஸே வந்து வரமான்னு இருக்குதுங்களே அப்படின்னா, நல்லா ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் நீட் நேயர்களே, நீட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, முன்னொரு காலத்துலலாம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்னா இந்த இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாம் வந்து ஒரு 10 வருஷனுடைய கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடியது ரிவிஷனாக திருப்பி ரிப்பீட்டடாக கொடுத்துனே இருப்பாங்க. இப்போ இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நன்றாக ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள், நீங்கள் 1000 கொஷின் நீங்கள் இது வெளியும் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நீட் கொஷினில் அதில் 1001வது கொஷினாக தான் நீங்கள் எழுதக்கூடிய ஒரு நீட் கொஷின் இருக்கும். ஏன் கேட்குறீங்களா? ஆமாங்க, எடுக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லுவாங்க. என்ன தெரியுங்களா, ஒரு கைட்லைன்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன். இதுவரையில் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு 99% நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் என்னவா நினைக்கிறீங்களோ, என்ன புதுசாக க்ரியேட்டிவிட்டியாக கேட்குறீங்களோ அப்படி கேளுங்கன்னு தான் சொல்லி கொஷின் பேப்பரை செட் பண்ண சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் இதுவரையில் ஒரு சாப்டரில் ஒரு 10,000 கொஷின் கேட்டுக்கிறாங்கன்னா அந்த 1000ஐ தாண்டி 1001வது கொஷினாகத்தான் அந்த புது கொஷின் இருக்கும். அதனால தான் எல்லாருமே வந்து நீட் கொஷின்ஸை, நீட் எக்ஸாமை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், புரிஞ்சுன்னு படிங்க, இந்த மேலோட்டமாக படிக்காதீங்க, மெமரைஸ் பண்ணாதீங்க, மக்கப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காரணமே இதுதான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. கொஷினை நீங்கள் நிறைய இது டெஸ்ட்டுக்காக பண்ணுங்கள். நீங்கள் வந்து படிக்கும்போது ஒரு டாப்பிக்கை நல்லா புரிஞ்சுன்னு படிங்க. இது பயாலஜியில் வேணுமானா, ஏன் பயாலஜியில் அதிகமான மார்க் எடுக்க முடியும் அப்படின்னா, அதில் அப்படியே லைன் பை லைனாக அப்படியே இருக்கிறத கேட்டுருவாங்க. ஓகே, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் அப்படி இல்லை. அதுவும் மெயினாக ஃபிசிக்ஸில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் எழுத முடியும். அதனால் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் கொஷினை நீங்கள் மனப்பாடம் பண்ணாதீங்க, இது இம்பார்ட்டண்ட் கொஷின் சொல்லிட்டு படிச்சுன்னு போகாதீங்க. ஆனால் நிறைய படிச்சுட்டு நிறைய ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண என்ன ஆகுன்னா, உங்களுடைய மைண்டில் இந்த கொஷின் இப்படி வந்தால் இப்படி எழுதணும், இல்லை இந்த கொஷின் இப்படியே தான் திருப்பி கேட்டுக்கிறாங்க இல்லையா, ஒரு கொஷினை மையமாக வைத்து தான், ஒரு டாப்பிக்கை மையமாக வச்சு தான் திருப்பி சுற்றி கொஷின் கேட்பாங்க. அது உங்களுக்கு புதுமையான கொஷினாக கஷ்டமான கொஷினாக இருக்குது.